ரைட். சரியா? கதைக்கிறெல்லாம் கிளியரானே, பெட்டரானே? ஓகே தான் இருக்குது. கதைக்கிற கிளியர் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னா சொல்லுங்க. சரியா? ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணா தான் ஜாயின் பண்ணுங்கடா. ஸோ மேக்ஸிமம் நீங்க என்ன செய்றீங்க, திரும்ப திரும்ப ஜாயின் பண்றீங்க. சரி, நான் வந்த ஆக்களும் திரும்ப திரும்ப ஜாயின் ஆயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி மற்ற ஆக்களும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அவனோட ஃப்ரெண்டாக இருந்தா சொல்லு, சரி நான் பண்ணி குரூப்ல எல்லாம் ஆட் பண்ணி வச்சுக்க. ஆனா அவனுக்கு வந்து கிளாஸஸ்ல ஜாயின் பண்றாங்கன்னா காணையில. ரைட். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம்னா இந்த இந்த விஷயம் சரி, குறைந்த செல்லி மீதி முறைன்றது வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா நாங்க என்ன சொன்னா கஷ்டமாக நாங்க அதை பாக்குறோம் நாங்க. சரியா? அது என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, கேள்வியில வாசி சின்ன சின்ன விஷயங்களை நாங்க நோட் பண்ணி கொண்டு போய்க்கலயே மார்க்ஸ் வந்து வந்துரும் இந்த இடத்துல. ரைட். அப்ப கேள்வியை நாங்க பார்த்தோம்னா, மகேசி என்பவர் வந்து 24 ஆண்டு வட்டிப்படி குறைந்த செல்லும் மீதிக்கு வட்டி கணக்கு முறையில வந்து 24 சமமாத தவணையில செலுத்தி முடிப்பதற்காக 1,20,000 அவர் கடனாக படுறாராம். அப்ப அவன் கடனாக பெற்ற காசு வந்து 1,20 இருக்க போகுது. அதே மாதிரி என்ன செய்றாங்க, அது மகேஷ், இது அருணி. அருணி வந்து ஆண்டுக்கு 12 கூட்டு வட்டிப்படி. சரிதானே? என்ன செய்றாங்களுக்கு கூட்டு வட்டிப்படி 2 வருடங்களுக்கு இந்த மாதிரி கடனாக பெற்றாளாம். அப்ப இருவரும் தமது கடன் தொகைகளை முற்றாக செலுத்தி முடிப்பதற்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகைகளை வெவ்வேறாக கண்டு அதன் அடிப்படையில் லாபகரமான கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது யாருன்னு கேட்டுருக்காங்க. சரிதானே? அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன தேவைன்னு சொன்னா நீ பார்த்தேன்னு சொன்னா, எங்களுக்கு அருணியிடம் வந்து என்ன 2 பேருமே வாங்கின தொகை ஒண்ணுதான். அப்ப எவ்வளவு வட்டி எங்களுக்கு 2 பேருமே குடுக்குறாங்கன்னு நாங்க பார்த்துட்டோம்னு சொன்னா, இங்க எங்களுக்கு சரியான வட்டி வந்து எந்த இடத்துல குறைவாக குடுக்கப்படுதோ, அவையெல்லாம் எங்களுக்கு என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா, அந்த இடத்துல ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயமாக இருக்க போகுது. அதாவது நான் கடன வாங்குறோம்னு சொன்னா, வட்டி குறைவாக குடுத்தோம்னு சொன்னா, அதான் எங்களுக்கு என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு லாபகரமான ஒன்று. அப்ப 2 பேருமே வாங்கின கடன் ஒண்ணுதான். அப்ப அருணோட கூட்டு வட்டியை பாக்குறது எங்களை சிம்பிளான முறையில வந்து நாங்க நார்மலாக வட்டிக்கான சாப்பாட்டை போட்டு கண்டுட்டு போயிடும். கூட்டு வட்டி என்று சொன்னா எங்களுக்கு என்ன செய்யும் போது அந்த முதலோட வந்து வட்டி வந்து கூட்டுப்பட்டு வரப்போகுது. அந்த விஷயம் தான் இங்க வரப்போகுது. சரியா? அப்ப இந்த இடத்துல நாங்க பார்த்தோம்னு சொன்னோம்னா நான் என்ன செய்யணும்னு சொன்னா இந்த இடத்துல வந்து வேர்ட் எடுப்போம். நானே வேர்ட் எடுத்து அதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையுமே நாங்க போடுவோம். ரைட். அப்ப அந்த மாதிரி நாங்க போடையில இந்த இடத்துல பாருங்க. முதலாவது வந்து நாங்க பார்க்க போறோம். இந்த அருணினியை நாங்க பார்ப்போம். இதனோட அருணினியை வந்து நாங்க முதல்ல பார்ப்போம். அருணி என்ன மாதிரி வாரான்னு சொல்லி. ரைட். அருணி. அருணிக்கு என்ன சொன்னாங்க, கூட்டு வட்டியாம். அப்ப கூட்டு வட்டின்னு சொல்லி என்னன்னா 12 தான் நம்மளோட கூட்டு வட்டி. எங்களோட வட்டி வந்து என்னங்களுக்கு 12 இருக்காருன்னா அப்ப வட்டிக்கான சம்பளம் பண்ணா வட்டி சம்பளங்களுக்கு என்னவா இருக்க போகுது 100 மேல் சதவீதம் தர பெறுமதி. ரைட். இந்த ஒரு சம்பளம் உனக்கு என்ன திரும்ப திரும்ப வரப்போகுது. சில வட்டின்னு சொல்லி வட்டியை பார்ப்பீங்க. லாபம்னு சொன்னா என்னது வட்டி என்று வர்ற இடத்துல வந்து எங்களுக்கு லாபமாக இருக்க போகுது. சில நட்டம்னு சொன்னா நட்டமாக இருக்க போகுது. அப்ப 100 மேல் சதவீதம் பார்த்தேன்னு சொன்ன இந்த இடத்துல ரைட் என்ன வரக்கு அப்புறம் 12% பெருமதி பார்த்தேன்னு சொன்னா 2 பேருமே ஒரே அளவு தான் கடனை வாங்கியிருக்கான். 1,20 தான். அவ சுருக்கி நீ எடுத்தேன்னு சொன்னா என்ன வர போகுது, 12 144 144 பின்னால 2 சைபர் இருக்குது. அவ 14,400 வந்து என்னங்களுக்கு அருணிட வந்து முதலாவது வருஷத்துக்கு கட்ட வேண்டிய கடன். சரிதானே? அப்ப 2வது வருஷத்துக்கு கடன் அதுவாண்டு கேட்டா அப்படியே நாங்க நேரடியாக போட முடியாது. சரியா? அப்ப என்ன செய்ய போறோம் எங்களுக்கு முதல் வாங்கின காசு என்ன 1,20,000 இந்த வட்டியும் எங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா கூட்டுப்பட போகுது. வட்டியும் என்ன செய்ய எங்களுக்கு கூட்டுப்பட போகுது. சரிதானே? அந்த 1,20 வட்டி பாத்தீங்கன்னு சொன்னா 14,400 ரூபாய். அப்ப 2ஆம் வருஷத்துக்கு போய்க்கு நாங்க என்ன வரப்போம்னு சொன்னா 1,34,400 ரூபாய் கடனாக வரப்போகுது. அப்ப 2ஆம் வருஷத்துக்கான வட்டியை நாங்க கண்டோம்னு சொன்னா 100 மேல் சதவீதம் 12 தர பெறுமதி வந்து 1,34,400 ரூபாய். இங்க 2 சேர் இங்க 2 சுருக்கிடுவீங்க. அப்ப பெருக்கணும்னு சொன்னா பண்ணினாங்க 48 8 எழுதி 4 மிச்சம். அது மாதிரி பண்ணினாங்க 48 4 52 2 எழுதி 5 மிச்சமாக இருக்க போகுது. நானு 13 36 5 என்ன 41 1 எழுதி 4 மிச்சமாக இருக்க போகுது. 11 12 4 என்ன எங்களுக்கு 16 நாளும் 16. அப்ப என்ன வரப்போ எங்களுக்கு 2ஆம் வருஷத்துக்கு இவ்வளவு 16,128. அப்ப இவோட மொத்த வட்டி எங்களுக்கு 1,20,000. அப்ப வேற வந்து கடல இருந்து விடுபடணும்னு சொன்னா
1,20,000 ரூபாயோட என்ன செய்ய போறாங்களே இந்த 14,400 அந்த வருஷத்துல முதலாவது வருஷத்துல வந்த வட்டியையும் இரண்டாவது வருஷத்துல வந்த 16,127 வட்டியையும் சேர்த்து கட்டினா தான் அவன் என்ன செய்யலாம் கடந்து விடுவாங்க. அப்ப மேலதிகமாக எவ்வளவு தொகை வருதுன்னு சொன்னா எங்களுக்கு 2 வருஷத்துக்குமான மொத்தமான சரி எங்களுக்கு என்ன மொத்த வட்டியை நாங்க பார்த்தோம்னு சொன்னா என்ன எங்களுக்கு இங்க 8 2 என்ன எங்களுக்கு 5 0 1 என்ன இருக்கு எங்களுக்கு? என்ன எங்களுக்கு 10 20 30 அப்ப என்னது 30,528 ரூபா எங்களுக்கு என்ன அருணிக்கு வந்து அந்த வட்டியாக இருக்க போகுது ரைட். அப்ப ஓட வட்டியை கண்டுட்டான். அடுத்த ஆள் நீங்க வட்டியை காண்றதுக்கு சானே நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் சானே இங்க இருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு ஒவ்வொரு பாட்டையுமே நீ பிரிச்சு எடுத்துட்டான்னு சொன்னா இதுல வந்து நீ எழுத போற விஷயங்கள் வந்து முதலாவது மகேசிக்கு வந்து நீ பார்த்தான்னு சொன்னா ஆண்டு வட்டி சதவீதம் தந்திருக்கு 24 சம மாதம் தந்திருக்குது என்ன 1,20,000 கடன். அப்ப இந்த விஷயத்தை வச்சு நாங்க என்னென்ன எழுதலாம்னு சொல்லி முதலாவது வந்து நீ பார்த்தான்னு சொன்னா நீ எழுது எப்பயுமே நீ எழுத வேண்டிய முதலாவது வந்து சில எங்களுக்கு எஞ்சிய கடன் தொகை என்னது பார்த்தேன்னு சொன்னா இப்ப எங்களுக்கு எவ்வளவு காசு கட்ட வேண்டிய கடன் தொகை. அப்ப என்ன எங்களுக்கு கடன் தொகையை நீ எழுத போற. கடன் தொகை எழுதலாம் எவ்வளவு 1,20,000 கடன் தொகைங்கிற 1,00,000 ஏன் அவருக்கு என்ன எங்களுக்கு இப்ப வந்து ஒரு சாமானை வாங்கி போட்டு ரெண்டது கிடையாது நான் கடனை தான் கட்ட போறேன். அப்ப 1,20,000 கடன் ஆகிருக்கும். அப்ப இங்க வந்து எவ்வளவு 24 மாசத்துல விளையாட போற அப்படின்னு சொன்னா வட்டி இந்திய கடன் தொகையை பார்க்கலாம். அந்த வட்டி இந்திய கடன் தொகையை நீ காணலாம். 1,20,000 ரூபாய் என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு 24 சம மாசத்தவணை கட்டப்படுறது பிரிச்சு விடு 12 12 அப்ப எங்களுக்கு 10,000 ரெண்டாவது பிரிச்சு சொன்னா 5,000 ரூபாய் ஒரு மாசம் நீ கட்ட வேண்டிய கடன் தொகை சரி 5,000 ரூபாய் என்ன செய்ய போறாங்க எங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நீ கட்ட வேண்டிய கடன் தொகையா இருக்க போகுது ஒரு மாசத்துக்கு ரைட். அப்ப இதையே வச்சுக்கொண்டு நீ என்ன ஒரு விஷயம் எடுக்கலாம்னு சொன்னா 24% இருக்குடா 24% எங்களுக்கு என்ன வருஷத்துக்கு. அப்ப இதே 24% என்ன சொல்லணும் ஒரு மாதத்துக்கான வட்டி வீதத்தை காணு. வட்டி வீதம் எவ்வளவு 24,000 என்பதை 12 எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான வட்டியில 24 12 2% எங்களுக்கு என்னன்னு சொன்னா ஒரு வருஷத்துக்கு அதாவது ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கான வட்டி வீதம். அப்ப வட்டி வீதம் கண்டுட்டோம் ஒரு மாதத்துக்கான பெறுமதியை கண்டுட்டோம். அப்ப இந்த வட்டி வீதத்தையும் இந்த பெறுமதியை வச்சுக்கொண்டு நீங்க என்ன எடுக்கலாம்னு சொன்னா ஒரு மாத அலகுக்கான இங்கதான் எங்களுக்கு வரப்போது மாத அலகுன்றோம் ஒரு மாத அலகுக்கான வட்டி என்னது ஒரு மாத அலகுக்கான வட்டி 100 மேல் சதவீதம் 2 தர பெறுமதியை பார்த்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு 5,000 இருக்க போகுது. அப்ப சுருக்கின்னு சொன்னா இங்க 2 செய்வார் இங்க 2 செய்வார் அப்ப என்னது 100 ரூபா இந்த ஒரு மாத அலகுக்கான வட்டி வந்து 100 கட்ட போறீங்க. ஒரு மாத அலகுக்கான வட்டி 100 ஏண்டா எங்களுக்கு மொத்த மாத அலைகளை நாங்க கண்டோம்னு சொன்னா மொத்த வட்டியை காணலாம். அப்ப அடுத்து நாங்க பார்க்க போறோம் மாத அலைகள் எண்ணிக்கை என்னன்னு சொன்னா சமன்பாடு என்சாக 1/2 அதாவது எவ்வளவு மாசம் 24 மாசத்துல கட்ட போற அதுக்கு அடுத்த மாசத்தால பெருக்கி 2ஆல பிரிக்கணும். பிரிச்சோம்னு சொன்னா 12 12 60க்கு சைவர்கள் எங்களுக்கு 6 12 24 மாறும் எங்களுக்கு என்ன 30. அப்ப மொத்த மாத அலைகள் எண்ணிக்கை என்னது எங்களுக்கு 300 இருக்குது. அப்ப ஒரு மாத அலகுக்கான வட்டி தெரியும். அப்ப மொத்த வட்டியை நாங்க கண்டோம்னு சொன்னா என்ன வரப்போகுது 300 தர 100 என்னவா இருக்கும் எங்களுக்கு 30,000 ரூபாயா இருக்க மொத்த வட்டி. அப்ப அவர் கடலிலிருந்து விடுபடுறதுக்கு கட்டி முடிக்க வேண்டிய மொத்த வட்டியை பாத்தீங்கன்னு சொன்னா 30,000 ரூபாய். ஆனா அருணிக்கு என்ன நடக்க போகுது எங்களுக்கு 30,528. அப்ப சொல்ல போற எது எங்களுக்கு பெனிஃபிட் கூடது சொல்ல போற 30,000 விட எங்களுக்கு என்னது 30,528 பெருசுடா ரைட்டானே. அப்ப எது உனக்கு பெனிஃபிட் கூடியதுன்னு கேட்டா அருணியிட எங்களுக்கு என்ன கூட்டு வட்டிக்கு போட்டதான் கூட சரியானே. விளையங்களுக்கு உனக்கு என்ன மாதிரி இந்த கன்செப்ட் பண்றது அதாவது கூட்டு வட்டி என்று சொல்லிக்கல நீ என்ன செய்யற முதல் நீ பார்த்து ஒரே மாதிரி விட தான் வரப்போகுது சரியான கூட்டு வட்டிக்கு மாற்றம் இல்லை சரியான கூட்டு வட்டிக்கு என்னது சேம் ப்ரொசஸர் வேண்டாம் ரைட்டா. ஏன்னா வட்டிக்கு என்ன மாதிரி சமன்பாடு போறோம் அதே விஷயம் தான் எங்களுக்கு என்ன கூட்டு வட்டிக்கு வரப்போகுது. கூட்டு வட்டி என்ன நடக்குது எங்களுக்கு இந்த இடத்துல
முதலோட வந்து கூட்டுப்பட்டுக்கணும். வட்டி வந்து எங்களுக்கு என்ன, எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கான முதலோட வந்து கூட்டுப்படணும். அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட். அப்ப 2வது வருஷம் வட்டி நீ காணிக்கல, இங்க 1,20,000 பதிலா நீ என்ன போகணும்னு சொன்னா கூட்டு வட்டி என்று சொல்லிக்கல, அந்த 1,20,000 எங்களுக்கான முதல் வருஷத்துக்கான வட்டி கூட்டுப்பட்டு காணப்பட போகுது. அப்ப அந்த விஷயத்தை நீ பார்த்து கொண்டான்னு சொன்னா எங்களுக்கு இந்த இதுல வந்து ஒரு கூட்டு வட்டி என்பது கஷ்டமான விஷயம் இல்லை. அதே மாதிரி இந்த குறைந்த செல்ற மீதி முறையில வந்து நீ ஃபர்ஸ்ட்டுக்கு நீ என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த நீ எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இந்த யாருங்களுக்கு இங்க இருக்காரா இல்லையா, இந்த கடன் தொகையை நீ எழுதலாம். அதை எழுதுறதுக்கு மார்க்ஸ் இருக்கக்கூடாது. நானு அப்ப இந்த கடன் தொகையை எழுதிடுவேன். அதாவது இப்போ ஒருவேளை எங்களுக்கு என்ன ஒரு டிவி ஒன்று நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா டிவியோட வறுமை எங்களுக்கு மொத்தமாக வந்து என்ன 1,00,000 ரூபாய் காசுன்னு சொன்னாங்க. நானு அதுல ஸ்டார்டிங்ல என்ன செய்யறாங்க, எங்களுக்கு 20,000 ரூபாய் கட்டி போட்டு மிச்சத்தை என்ன செய்யலாம்னு சொன்னா குறைந்த செல்லும் மீதி முறை அதை கட்டலாம்னு சொன்னா இங்க கடன் தொகை என்ன வரும்னு சொன்னா எங்களுக்கு இந்த 1,00,000 ரூபாயில இருந்து நீங்க என்ன செய்ய போறீங்க, 20,000 கழிச்சு போட்டு 80,000 ரூபாய் மாதிரி தொகை போடுவேன். சரியா? அப்ப இந்த கடன் தொகைன்றது அப்படியே தான் இந்த இடத்துல வந்திருக்கு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வட்டி இன்றிய, சரி இதுல என்ன எங்களுக்கு வர போகணும்னு சொன்னா மெயினான பாட்டங்களுக்கு என்ன வரும்னா வட்டி இன்றிய கடன் தொகை. என்ன சரி எத்தனை மாசத்துல நீங்க கட்ட போறீங்களோ எவ்வளவு கடன் காசு கிடக்குதோ அவ்வளத்தையும் நீங்க பிரிச்சு விட்டீங்கன்னு சொன்னா வட்டி இன்றிய கடன் தொகை எங்களுக்கு வரப்போகுது. வட்டி இல்லாம கொள்ளாம ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு கடன், அப்போ ஒரு மாசத்துக்கு கட்ட வேண்டிய கடன் தொகையை நாங்க கண்டுட்டோம். அப்படின்னு சொன்னா அடுத்து நாங்க பார்க்கணும்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வீதம் பண்றது. அப்ப இதுலயே உனக்கு மார்க்ஸ் வந்துடும். ஏன்னா எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கான இங்க நீங்க கேள்வியில பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டு வட்டியா தருவானுங்க. அப்ப ஆண்டு வட்டின்னு சொன்னா எங்களுக்கு என்ன வரப்போகுது, எங்களுக்கு அங்க 12 மாசம் இருக்க போகுது. அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வட்டி வீதம் பண்ணதை பார்க்க போறேன். பிரிச்சு விட்டு உனக்கு வரப்போகுது 2% எங்களுக்கு அதுக்கான வட்டி வீதம். அப்ப இதுல இருந்து நீ விலகிக் கொள்ள எங்களுக்கு என்ன, இதுலதான் எங்களுக்கு ஒரு மாற்றம் கொண்டு வருது என்னன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கான வட்டியை வச்சுக்கொண்டு இந்த குறைந்த செல்லும் மீதி முறையில நீங்க காணப்போற வட்டி யார்கிட்ட வட்டின்னு சொன்னா மாத அலகுக்கான வட்டி. இதை மட்டும்தான் நீ என்ன செய்யணும்னா பாத்துக்கோ. இந்த வார்த்தை உனக்கு வந்துட்டு சொன்னா இதுக்கு கீழே இருக்கிற எல்லா பாட்டும் செஞ்சு முடிச்சிருவேன். சரிதானே? அப்ப இங்க காண போறது எங்களுக்கு என்ன, ஒரு மாத அலகுக்கான வட்டியா நீங்க காண போறீங்க. அது வளமையான சமன்பாடு 100 மேல் சாய்ந்திர பெறுமதி. அப்ப இங்க போட போற பெறுமதி யாருன்னு கேட்டா ஒரு மாசத்துக்கு வட்டி இல்லாம செலுத்த வேண்டிய கடன் தொகை தான் நீங்க இங்க போட போற அந்த காசு. நான் சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன வரப்ப எங்களுக்கு ஒரு மாத அலகுக்கான வட்டி வந்து, அப்போ ஒரு மாத அலகுக்கான வட்டியை கண்டீங்கன்னு சொன்னா மொத்த மாத அலகுகளுக்கு எவ்வளவுன்னு சொல்லி காணணும். அப்ப அந்த மாத அலகு எண்ணிக்கானதுக்கான சமன்பாடு தான் இவன். அதாவது இதை யார்கிட்ட சமன்பாடு என்னன்னு சொன்னா முக்கோணியனுக்கான சமன்பாடு இங்க வர்றான். முக்கோணியன், அதாவது எத்தனையாவது முக்கோணியன்னா வர காரணத்துக்கான சமன்பாடு இங்க வர்றான். ரைட்டா? அப்ப முக்கோணியனை காரணத்துக்கான சமன்பாடு நீங்க என்ன செய்ய வர்றான்னு எங்களுக்கு முக்கோணியனுக்கான சமன்பாடு முக்கோணியன். ரைட்டா? ஓகே. ரைட். அப்ப நீங்க என்ன செய்றீங்க, அந்த இடத்துல பிரதியிட்டு நீங்க சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு வரப்போறது வந்து இங்க மாதள என்ற மொத்த எண்ணிக்கை வரப்போகுது. அப்ப மொத்த வட்டி என்றவர் யாருக்கு சமனா இருக்கும்னு சொன்னா ஒரு மாதளவுக்கான வட்டியால மாதள என்ற மொத்த எண்ணிக்கையை பெருக்கிறது சமனா இருக்கு. அப்ப எங்களுக்கு மொத்த வட்டி வரப்போகுது. சரியான? அப்ப எங்களுக்கு இதோடய எங்களுக்கு என்ன எந்திரத்துல நிப்பாட்டிட்டோம். ஒருவேளை எங்களுக்கு வளமையா எந்திரத்துல என்ன கேட்கிறோம்னு சொன்னா தவணை கட்டணம் யாருன்னு கேட்பான். அதாவது ஒரு மாதத்துக்கான தவணை கட்டணம் நீங்க எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு வட்டி இல்லாம செலுத்த வேண்டிய காசு 5,000 பிளஸ் ஒரு மாதத்துக்கான வட்டி. இது 100 ரூபாய் கிடையாது. ஒரு மாதத்துக்கான வட்டி இது ஒரு மாத அளவுக்கான வட்டி. அப்ப ஒரு மாதத்துக்கு வட்டின்னு சொன்னா இங்க 30,000 ரூபாய் எங்களுக்கு இருக்குது. எவ்வளவு 24 மாசத்துல கட்டி முடிக்க போறாருன்னு சொன்னா 30,000 போட்டு நீங்க என்ன செய்ய போற 24 பிரிச்சு விட்டேன்னு சொன்னா எங்களுக்கு இங்க வார வட்டியை என்ன செய்ய போற இவரோட கூட்டி விட்டேன். இப்ப எங்களுக்கு என்ன இதுல இப்படி பிரிச்சு நீ எடுக்கைகளை வந்து பார்த்தேன்னு சொன்னா என்ன செய்யலாம், நீ எங்களுக்கு 3 நாள் செய்யலாம். என்ன எங்களுக்கு 30 10,000 இருக்க போது 3 நாள் சொன்னா நான் 38 அப்ப 4 நாள் சுருக்க போறேன். என்ன மாத்தி மாத்தி சுருக்கு நான் என்ன செய்வேன் 2 நாள் சுருக்கு இல்லாட்டி 4 நாள் சுருக்கு அப்படி சுருக்கி எடுத்து போட்டு நீ இந்த இடத்துல போட்டேன்னு சொன்னா எங்களுக்கு இந்த ஒரு மாதத்துக்கு வட்டியின்றிய எங்களுக்கு என்ன ஒரு மாசம் எங்களுக்கு என்ன ஒரு வட்டியின்றிய கடந்த விட அந்த வட்டி ஒரு மாசத்துல ஒரு வட்டியை கூட்டி விட்டீங்கன்னு சொன்னா அது மாத தவணை கட்டணமாக வரும். அப்ப இந்த இடத்துல எங்களுக்கு என்ன அந்த கேள்வி எங்களுக்கு கேட்கல. அப்ப இதுல போட்டா எங்களுக்கு லாபம் தான் கேட்டு வச்சுக்கானே. சரியானே? அப்ப இங்க எங்களுக்கு கூட்டு வட்டிக்கு போடைகள் மொத்த வட்டியாக இவ்வளவு 30,528 வருது. ஆனா அதே வந்து இந்த இடத்துல நாங்க போடைகள் எங்களுக்கு என்ன வரப்போன்னு சொன்னா 24 மாதம் தானே அப்படின்னா 2 வருஷம் தானே, இங்கேயும் 2 வருஷம் தான் அங்கேயும் 2 வருஷம் தான். சரிங்க? அப்ப நீ என்ன யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் சொல்லலையே
ஒருவேளை இது 24 மாதம் வந்து எங்களுக்கு சொல்லலை என்று சொன்னாலும் நீ தான் 24 மாசம் மட்டும் எடுத்துக்கொள்ளணும். ரைட்டா? ஏன்னா அங்க வந்து 2 வருஷத்துக்கான கதை தான் காத்திருக்கு. அப்ப அங்க 2 வருஷ கதை கதைச்சு இங்க 2 வருஷ கதை தான் கதைக்க வேணும். ரைட் தானே? அவன் அந்த மாதிரி சுருக்கி எடுத்து விட்டான்னு சொன்னா சரி. சரியா? ரைட், அந்த போன் மட்டும் தந்துருவாங்க. போன் ஓகே, வணங்கிட்டா. ஏதாவது உனக்கு இதுல எதுவும், அதாவது எந்த பாட்டு உனக்கு விளங்காம இருக்குன்னு சொன்னா எனக்கு செட்டப் பண்ணுறக்கா செகண்ட். ஏதாவது ஒரு பாட்டு எனக்கு எந்த இடத்துல பிரச்சனையா இருக்கு பிறகு நீ யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னா பிரயோசனம் இல்லை. அடுத்தது செய்ய போறது வந்து மிக முக்கியமான பேப்பர் ஒன்று செய்ய போறோம். சரியா? ஸோ ஃபைனல், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால விளங்கப்படுத்தப்பட்டதுடா. எதுக்குடா 112 தானே கேட்டிருக்கேன். அட, இது பழைய கேள்வி என்ன, பழைய சட்டி மேல வருது. ஓகே ஓகே ரைட். அப்ப என்ன உனக்கு விளையிட்டு தானே. So, நான் என்ன செய்யணும்னு சொன்னா இப்ப இவரை விட்டுட்டு நான் இந்த வரைவண்டதை நான் விட்டுட்டு, வரைவை நீ எல்லாருமே செய்வீங்க நானே, வரைய விட்டு நாங்க இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த கேள்வி வந்து திரும்ப திரும்ப வர ஒரு கேள்வி. நான் இந்த பாட்டை எப்படி உடைக்கலாம், 5வது கேள்வியை வந்து என்ன மாதிரி செய்யலாம்னு பார்ப்போம். நானே சின்ன கேள்விடா சார், இது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான். ஆனா நாம என்ன செய்யணும்னா கஷ்டப்பட்டு தான் இதை உடைச்சு முடிக்கிறோம் நாங்க. ரைட். அது செய்யறதுக்கு எங்களுக்கு 3 மெத்தட் இருக்குது. சரி, அதுல வந்து ஒரு மெத்தட் நான் கை விட்டுருவோம். ஏன்னு சொன்னா அந்த மெத்தட் தான் நீங்க செய்யணும். சொன்னா இங்க செய்ய போற இந்த வரைவு. இந்த வரைவுக்கறி நீ இந்த கேள்விக்கு செய்யலாம், ஆன்சர்ஸ் எடுக்கலாம். ஆனா நாங்க அது எங்களுக்கு இந்த வரைவையே நாங்க என்ன செய்யறோம், ஒரு வரைவையே ஒரு கேள்வியா தந்து வச்சுக்காங்க. சரி, அப்ப என்ன செய்யற, வரைவை கீறி அதுக்கான பெறுமதியை நீ கண்டு நீங்க போடவே உனக்கு என்ன செய்யற டைம் வந்து எங்களுக்கு இல்லாம போயிடும். ஸோ அதனால வந்து இந்த மெத்தட்டை வந்து நாங்க என்ன செய்யணும்னா தவிர்த்துக் கொள்ளும். சரி. அப்ப அதுல வந்து அடுத்த மெத்தட் என்னன்னு சொன்னா வந்து இப்ப நாங்க பயோ படிக்கிறாங்கன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு ஒரு மெத்தட் எங்களுக்கு இருக்கு. என்னன்னு சொன்னா பாடமாக்கி வைக்கிறோம். அதாவது சமன்பாட்டை பாடமாக்கி வைக்கிறது. சரி, இவரை நாங்க சுருக்கி எடுக்கையில பார்த்தா இருபடி கோவையில வருவார். அதாவது என்ன மாதிரி சொன்னா ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் பூஜ்ஜியம்ன்றங்கிற இதுல வருவார். நானே ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சி சமன் பூஜ்ஜியம் என்ற வடியில வரையக்கல எக்ஸுக்கான பெருமதி எங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னா எக்ஸ் சமன் நானே சயபி சயபி சகவோசய வர்க்க மூலம் பி வர்க்கம் மைனஸ் 4 ஏ சின்கள் 2 ஏ என்ற மாதிரி என்ன வரும்னு சொன்னா ஒரு சமன்பாடு இருக்கு. அதாவது இதுல மைனஸ் இருக்கத்தான் போகுது. நம்ம விடையில இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ பார்த்தான்னு சொன்னா ஒரு 2 எக்ஸ் வர்க்கம் -3 எக்ஸ் சக 4 சமன் 0 ஒரு சமன்பாடு வருதுன்னு வச்சு ரைட். இதுல இருந்து ஏஆர் பிஆர் சிஆர் நாங்க எடுத்தோம்னு சொன்னா ஏ என்றவர் வந்து எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னுக்குள்ள குணகம். அப்ப ஏ சமன் எடுத்துருவேன் என்ன எங்களுக்கு 2. பி என்றவர் பாத்தீங்கன்னா எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணகம். எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணகம் இங்க எக்ஸ்ன்றதுக்கு முன்னுக்குள்ள குணகம். எக்ஸ்ன்றதுக்கு முன்னுக்குள்ள குணகம் 3 கிடையாது, -3 இந்த இடத்துல என்ன போகுது -3. சி என்ற தனியா இருக்கிற இலக்கம் 4. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பி என்றதுல பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க -b என்ற ஆப்ஷன் இருக்குது. அப்ப நீ பிரதி இடும்போது நீ என்ன செய்வேன்னு சொன்னா இந்த இடத்துல இந்த மைனஸ் ஏற்கனவே இருக்குன்னுட்டு நீ போட்டுட்டு போயிட பிக்கு பல என்ன செய்யணும் 3 போட்டுருவேன். அப்ப என்ன 3 சகோசை என்ன மாதிரி பிரதிட்டு போயிட. அப்ப இங்க என்ன நடக்கும்னு சொன்னா இந்த இடத்துல உனக்கு பிழை வரண்டா. சரிதானே? இந்த இடத்துல என்ன செய்யும், உனக்கு பிழை வரும். என்ன ரீசன் சொன்னா இந்த மைனஸ் வந்து உனக்கு சரிதானே சமன்பாடுல இருக்கிற மைனஸ். ஆனா பிக்கு பல நாங்க எழுதி வச்சுக்கிற இது என்னன்னு சொன்னா எங்களுக்கு -3. அப்ப நீங்க போடைக்குள்ள மைனஸ் பிரேக்கெட் பண்ணி -3 போடணும். அதுக்கு பிறகு மைனஸ் மைனஸ் எங்களுக்கு என்ன பெருக்கப்பட்டு பிளஸ் ஆகி 3ஆக வந்திருக்கு நீங்க. சரியா? அப்ப இந்த இடத்துல நீ என்ன செய்யணும்னா அந்த விஷயத்தை நீ கவனிச்சு இந்த இடத்துல செய்ய வேண்டி இருக்கு. ரைட். அப்ப நாம என்ன செய்யணும் எங்களுக்கு நாம பாடமாக்கி நாங்க செய்யணும்னு சொன்னா இந்த சமன்பாட்டை நீங்க எழுதினாலும் அதுல ஒரு மார்க்ஸ் வரும். அப்ப இந்த கேள்வி செய்யலைன்னு சொன்னாலும் இந்த சமன்பாட்டை பாடமாக்கி போட்டு எழுதி போட்டு வந்தான்னு சொன்னாலும் உனக்கு இதுக்கான சமன்பாட்டுக்கான ஒரு மார்க்ஸ் உனக்கு போடுவானு. சரியா? அப்ப எங்களுக்கு சாப்பாடு தெரியாதுன்னு சொன்னா சாப்பாடு எங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு அதையும் விட ஒரு ஈஸியான மெத்தட் இருக்கு. என்னன்னு சொன்னா நிறைவர்க்கமாக்குதல். என்னது? நிறைவர்க்கமாக்குதல். ரைட். அவன் நிறைவர்க்கமாக்கி நான் என்ன செய்யணும், அந்த சாம்பாடு ரெண்டையுமே யூஸ் பண்ணி சார் நான் நிறைவர்க்கமாக்கியும் செய்வோம், சாம்பாடு யூஸ் பண்ணி செய்வோம். ரைட்டா? எது எங்களுக்கு ஈஸியான மெத்தட், நீ உனக்கு எது உனக்கு சூட்டபிளா இருக்கோ அதுக்கு உள்ளாக நீ என்ன செய்ய போ. அவன் சொல்ல மாட்டான் கட்டாயம் என்ன சாம்பாட்டை பயன்படுத்தி செய்யுங்க இல்லாட்டி நிறைவர்க்கமாக்கி செய்யுங்கன்னு ஆப்ஷன் உனக்கு தர மாட்டாங்க. அப்ப நீ தான் என்ன செய்ய போறன்னு சொன்னா நிறைவேற்கமாக்கி இல்லாட்டி சாம்பாட்டை யூஸ் பண்ணி செய்ய போற.
ரைட்டா? அப்ப அதனால வந்து நீ எடுக்கிறதா இந்த இடத்துல முடிவாக இருக்கு. ரைட்? எல்லாத்தையும் இப்படி ஈஸியான விஷயம் என்னன்னு சொன்னா எங்களுக்கு நிறைவேற்கமாகிறது நேரடியாவே விடைக்குள்ள போயிடுவோம். அப்ப நேரடியாக விடைக்குள்ள போய் நீ என்ன ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளு. எங்களுக்கு இங்க பாத்தீங்கன்னா வர்க்கமூலம் 3 பெருமானம் 1.73 தந்திருக்கான்னு சொன்னா இந்த சமன்பாட்டை நாங்க சுருக்கி கொண்டு போகல கட்டாயம் எங்களுக்கு வர்க்கமூலம் 3 ஒரு பெருமானம் கட்டாயம் இருக்கணும். அப்படி வர்க்கமூலம் 3 உனக்கு விரையில் என்னன்னு சொன்னா நீ செஞ்சுட்டு போன மெதட் வந்து பிள்ளை. சொன்னே வர்க்க மூலத்துக்குள்ள 3 தனியத்தான் இருக்கணும், வேற இருக்கவே கூடாது. சொன்னே வர்க்க மூலத்துக்குள்ள நீ என்ன செய்ய, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தேன்னு சொன்னா ஒருவேளை வர்க்க மூலத்துக்குள்ள 12 வந்துடும். அப்படி யோசிக்கிறதுல வர்க்க மூலத்துக்கு 12 அப்ப எங்களுக்கு வர்க்க மூலத்துக்கு சேர்த்து 3 தான் இருக்கணும். இங்க வர்க்க மூலம் என்ன தாராங்களோ அந்த பெருமையாக இருக்கணும்னு சொன்னா இங்க வர்க்க மூலத்துக்கு 12 எங்களுக்கு வந்துட்டு அப்ப நான் செஞ்சுட்டு போன பிள்ளைன்னு சொல்லி வட்டி போட வந்துடுறேன். இந்த இடத்துல நீ என்ன செய்யலாம்னு சொன்னா வர்க்க மூலம் 12 வந்து நீ வர்க்க மூலம் 3ஆக மாத்தலாம். என்ன மாதிரி? அதாவது வர்க்க மூலத்துக்குள்ள 4 தர 3 உடைச்சான்னு சொன்னா வர்க்க மூலத்துக்குள்ள 4 வெளியால வந்துடும், 2 வர்க்க மூலம் 3 வந்துடும். அப்ப இப்ப சரி நீ செஞ்ச. சரிதானே? அப்ப நீ தான் யோசிக்கணும் சரிதானே, எந்த மாதிரி எங்களுக்கு ஒருவேளை இந்த மாதிரி இருக்கும் அதுக்குள்ள 3 தனியை வச்சுக்கொண்டு வர்க்க மூலத்துக்குள்ள ஏதோ ஒன்று வெளியால் எடுக்கலாம்ன்ற விஷயத்தை நீ தான் என்ன செய்யணும் உடைச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அவ்வளவுதான் இந்த தனி கவனிக்க வேண்டிய விஷயம். வேற எதையும் நீ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் இல்லை. சரியா? அப்ப நான் இனி கேள்வியை வாசி அதுக்கேற்ற மாதிரி சமன்பாட்டை உருவாகும். என்ன மாதிரி கேள்வின்னு சொல்லி பக்கம் 3 நீளம் வந்து விழாதுல சதுர அடரா எல்லா பக்கமும் சமம். எக்ஸ் பிளஸ் 1 சென்டிமீட்டர் ஆகும் 2 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வக பகுதி இதனாலே எக்ஸ் பிளஸ் 1 வரும் 2 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வக பகுதி என்ன அவங்களுக்கு வெட்டி செவ்வக பகுதி வந்து வெட்டி அகற்றப்படுதுதான். அப்ப நிலட்டப்பட்ட எஞ்சிய பகுதியின் பரப்பளவு தந்து வச்சுக்கலாம். அப்போ உனக்கு என்ன மொத்த சதுரத்தின பரப்பளவு அந்த செவ்வகத்தின பரப்பளவை கழிச்சு விட்டா அந்த 15 சென்டிமீட்டர் வெறும் மட்டும் உனக்கு தெரியும். அப்ப அந்த கன்செப்ட் உனக்கு தெரியப்படுதுன்னா சாம்பாடு உருவாகிட்டு போயிடலாம். சரியா? அப்ப பாப்போம் என்ன மாதிரி சாம்பாடு உருவாக்க போறோம். சரியான ஐடியாவை எடுத்து வச்சுக்கொண்டு சரியான நாம அடுத்த பேப்பர்ஸ் செய்யகளே உனக்கு என்ன செய்யணும்னா அந்த இடத்துல வந்துடுவாரு. யாருமே என்ன செய்றீங்க இந்த இது கேட்கறது இல்லை. சரி எனக்கு தேவைன்னு சொன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொள்ளு. இந்த கேள்வி உனக்கு விட தேவைன்னு சொன்னா அப்படி இல்லாட்டி என்ன சரி வீடியோ திருப்பி பார்த்துக்கொள்ளு. வீடியோ பார்க்க உனக்கு தேவையான வீடியோ வந்து இந்த லிங்க்ல இருக்கு. நான் ஏற்கனவே உனக்கு போட்டு வந்தேன். சரி எங்கடா இந்த இடத்துல சரி இதை நீ பார்த்தான்னு சொன்னா உனக்கு தேவையான எல்லா இதுவுமே இருக்குது. நான் இப்போ 6 லாஸ்டா நடந்த 6 சொன்ன வீடியோஸ் வந்து இந்த லிங்க்ல ஆட் பண்ணப்பட்டிருக்கு. உனக்கு தேவைன்னு சொல்லி இதில் கிளிக் பண்ணி இதுலயே ப்ளே ஆகும். இந்த இடத்துலயும் உனக்கு என்ன செய்யும் ப்ளே ஆகும். அப்படி இல்லாட்டி நீ என்ன செய்யற இந்த இடத்துல இந்த மேல் இடத்துல கிளிக் பண்ணின்னு சொன்னா நாங்கள் நேரடியா ரீடிரெக்ட் ஆகி இங்க வந்துடுவாரு. சரியா? அப்ப உனக்கு எந்த இடத்துல அந்த இடத்துல நீ போன்ல வச்சு பார்க்க சின்னதா இருக்கு. என்ன சின்னதா தான் இருக்கு உனக்கு. அப்ப நீ என்ன செய்யலாம் இந்த இடத்துல வச்சு பார்க்கறத விட இந்த மேல இருக்க இந்த பட்டன்ல மேல இருக்கிறத கிளிக் பண்ணினேன்னு சொன்னா என்ன செய்ய நேரடியா வந்துடுவேன். அதில் இருக்க ஒவ்வொரு வீடியோஸையும் வந்து பக்காவா பார்த்துக்கொள்ளு. எக்ஸாமுக்கு போறதுக்கு முதல்ல பார்த்து முடிச்சிடு. சரியா? இந்த செமினார் தான் இப்போ போயிட்டு இருக்கு. உனக்கு இந்த செமினாருக்கான வீடியோஸ் வந்து ஆட் பண்ணப்படும். சரியானே? செமினார் 7 ரைட். அப்போ அந்த லிங்க்ஸ் உனக்கு தேவைன்னா நீ நேரடியாக கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி டைப் பண்ணினாலும் உனக்கு வரும். இல்லாட்டி சட் என்ன சரி உனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து லிங்க் போட்டிருக்கு. ஸோ அந்த லிங்கை நீ கிளிக் பண்ணினாலும் நேரடியாக இங்கே வருவேன். ரைட்டா? ஸோ பார்த்து வீடியோஸை வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சுக்கொள்ளு. தேவைன்னு சொன்னால் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கொள்ளு. நான் இதை கிளியர் பண்ண போகிறேன். ஓகே. அப்போ இப்போ கேள்வியை வாசிப்போம். சில கேள்வி வாசிக்கிறேன். சரி இந்த புக்ஸை வந்து நான் படத்துக்கு ஏறிக்கொள்றேன் இந்த இடத்துல. படம் என்ன சொல்லணும்னு சொன்னாங்களுக்கு எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்றவர் வந்து வெளியாலயம் சுத்தி எக்ஸ் பிளஸ் ஒன்னா எக்ஸ் பிளஸ் 3 என்ன எக்ஸ் பிளஸ் 3 அப்படித்தானே எக்ஸ் பிளஸ் 3 ஓகே ரைட். அதுக்குள்ளுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்றவர இல்ல பக்கமாகவும் 2 சென்டிமீட்டர் உள்ள இந்த செவ்வகம் வட்டி நீக்கப்படலாம். அப்ப என்ன எங்களுக்கு இந்த இடத்துல வரப்போகுது எக்ஸ் பிளஸ் ஒன்று அதாவது சதுரத்தின பரப்பளவுன்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் மூண்டையும் பெருக்க வரப்போறோம் சதுரத்தின பரப்பளவு. அதுல இருந்து கழிக்க போறீங்க இந்த செவ்வகத்தின் பரப்பளவு 2 மடங்கு எனது எக்ஸ் பிளஸ் ஒன்னுன்ற பரப்பளவு கழிச்சிங்கன்னு சொன்னா என்ன அவங்களுக்கு வருதுன்னு சொல்லிக்கிறானுங்களுக்கு. அதாவது நிலட்டப்பட்ட பகுதியின் பரப்பளவு 15 சென்டிமீட்டருக்கு சமன்னு சொல்லிக்கிறாங்க. இவருக்கு சமனா நில வர்க்கத்துக்கு. அப்ப என்ன எங்களை கழிச்சு விட்டா எங்களுக்கு விட வரணும் 15 எங்களுக்கு வர வேணும். அப்ப என்ன நீ நேரடியாக காணனா காணுவேன் இவரை நேரடியா பெரிய காணனா கண்டுகொள்ள இல்லாட்டி என்ன செய்யறாங்க தனித்தனியா பிறகு எக்ஸால எக்ஸ் பிளஸ் 3 பிறகுவேன் சக 3ஆல எக்ஸ் பிளஸ் 3 அப்ப எக்ஸால எக்ஸ் பிளஸ் 3 பிறகு எக்ஸேம் பிரிக்கணும் சொன்னா எக்ஸ் வர்க்கம் எக்ஸால 3 பிரிக்கணும் 3 எக்ஸ்
சரியானே. அதே மாதிரி சக 3ஆல் எக்ஸ பெருக்கினீங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இவரால் பெருக்க போறீங்க திரும்ப. என்னது எங்களுக்கு சக 3dx. 3 என்ன 9. -2ஆல் உள்ளுக்கு பெருக்கிகள -10dx. சயதர சக சய ஈரொண்டு 2 சமன் என்ன எங்களுக்கு 15. ஓகேயா? அப்ப சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9 -10dx -2 சமன் 15. அப்ப சமன்பாடு எங்களுக்கு உருவாக்கப்பட்டுட்டு எக்ஸ் வர்க்கம் இங்கால வேற எந்த ஒரு எக்ஸ் வர்க்கமே இல்ல. அப்ப எக்ஸ் வர்க்கம் அப்படியே வரப்போகுது. இங்க சக 16x இருக்குது, இங்க -10dx இருக்குது. அப்ப வேற வேற குறி என்ன செய்யும்? வேற வேற குறி என்ன செய்யும்டா? வெரி குட். என்ன செய்யும்? கழிப்படம். அப்ப கழிப்படம் என்ன வரப்போகுது? சக 6x இருந்து -10x கழிச்சான்னு சொன்னா என்ன வரப்போகுது? சக 4x. சக 9 சய 2 வேற வேற குறி கழிப்பட்ட என்ன வரப்போகுது? சக 7 இருக்கும். சமன் 15. இப்ப நாங்க என்ன செய்ய நிறைவர்க்கமாக்க போறோம்ன்றதால நீங்க முதலாவது சமன்பாட்டை கொண்டு இங்க போட்டு பூஜ்ஜியமாகி காட்டுங்க. என்ன சொன்னா அதுக்கு ஒரு சமன்பாடு இறுதி வரைக்கும் சுருக்கி பூஜ்ஜியமாக்குறதுக்கு மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்ப சக 15 இஞ்சால கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எக்ஸ் வர்க்கம் சக 4x என்ன எங்களுக்கு சக 7 -15 வேற வேற கூடிய என்ன செய்வது கழிவிட போகுது. அப்ப எக்ஸ் வர்க்கம் சக 4x எங்களுக்கு என்ன -8 சமன் 0 என்ற மாதிரி ஒன்று வரப்போகுது. அப்ப நீங்க என்ன இந்த சாம்பாட்டை பிரதிட்டு சுருக்கி கொண்டு எக்ஸ் வர்க்கம் +4x -8 சமன் 0 என்று காட்டினாலும் இதுக்கு ஒரு எங்களுக்கு என்ன மார்க்ஸ் கொடுக்க போறானு. அப்ப இவரை காட்டுங்க. காட்டி போட்டு நாம இனி என்ன செய்ய போறோம்னு சொன்னா எக்ஸ் பெருமானம் எங்களுக்கு தேவை. சரியானே? அப்ப நான் என்ன செய்யணும்னா மெத்தட் 1க்குள்ள நான் போக போறேன். என்னன்னு சொன்னா மெத்தட் 1 என்ன சொல்லுதுன்னு சொன்னா எங்களுக்கு நிறைவர்க்கம் ஆக்க போறோம். நம்ம கன்செப்ட் படியா விளங்கி கொண்டு நிறைவர்க்கம் எப்படி ஆக்குற மெத்தட்டை எக்ஸ் வர்க்கம் சக 4x மட்டும் இங்கால இருக்கணும். -8 அங்கால போட்டுருணும். -8 அங்கால தூக்கி போட்டுக்கலாம். அப்படியே -5 இருந்து +8 மாறிடும். ரைட்டா? அப்ப இவரை வந்து நிறைவேற்கமாக நிறைவேற்கமாக்குன்னு சொன்னா இப்ப எக்ஸ்பிரஸ் இங்க மேல பாத்தீங்கன்னு சொன்னா இங்க பாருங்க இவர் x+3 முழுவத வர்க்கம். என்னது x+3 முழுவத வர்க்கம். இவரை விரிச்செழுது எங்களுக்கு என்ன வருது? எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9 வந்துருக்கு. இங்க இருக்கு இந்த வர்றானே எக்ஸ் வர்க்கம் சக 6x சக 9. அப்ப என்ன எங்களுக்கு எக்ஸ் வர்க்கம் சக 6x இருந்தா இங்கால நாங்க ஏதோ ஒரு இலக்கத்தை நாங்க ஆட் பண்ணிக்கல அவர் இந்த மாதிரி எழுதலாம். அப்ப அவர் யாருன்னு கேட்டா இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற குணகம் சக 6 2ஆல பிரிக்க போறீங்க. சக 6 2ஆல பிரிச்சா என்ன வரப்போகுது? சக 3. பிரிச்சு வந்த இவர் இந்த வர்க்கத்தை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க இந்த இடத்துல சேர்க்க போறீங்க. அப்ப என்னது சக 3 வர்க்கம் சக 9. ரைட்? அப்ப அவர் ஆட் பண்ணினீங்கன்னு சொன்னா இப்ப இவர் எங்களுக்கு என்னவாக மாறுதுன்னு சொன்னா ஒரு நிறைவர்க்கமாக மாறுது. அதே தான் நீங்க செய்ய போறீங்க. என்ன ஆக போகுது? எக்ஸ் வர்க்கம் சக 4x. அப்ப எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற குணகத்தை நீங்க எடுக்க போய் யார்? சக 4. அந்த சக 4 குறியோட சேர்த்து எடுங்க. குறியோட சேர்த்து எடுங்க. சக 4 நான் என்ன செய்ய 2 ஆபிச்சோம்னா சக 2. அந்த சக 2 வர்க்கம் எங்களுக்கு என்ன வரப்போகுது? சக 4. அந்த சக 4 வந்து என்ன செய்யணும்? எக்ஸ் வர்க்கம் சக 4x சக 4 சொல்லி இங்கால ஆட் பண்ணோம். சமனுக்கு இங்கால நாங்க என்ன செய்யறோமோ அதே நாங்க என்ன செய்யணும்? அங்காலையும் செய்ய வேணும். அப்ப இவர் இப்ப யாருண்ட வர்க்கமாக மாறும்னு சொன்னா இந்த பிரிச்செடுத்த மாதிரி இல்லையா குறியோட என்னது அதாவது இந்த எக்ஸுக்கு முன்னுக்குள்ள குணத்தை 2ஆவது பிரிக்கைகளை வரணும் என்ன குறி வருதோ அவரோட சேர்த்து அந்த எக்ஸ் ஆட் பண்ணி போட்டு முழுதின வர்க்கமாக போட்டு விடுவோம். அப்ப இவ பிரிக்க என்ன வருது? எக்ஸ் சக 2ன்றது வந்தது. அப்ப அவர்கிட்ட முழுவதின் வர்க்கமாக இருந்ததுனால அப்ப இவரை நீ விரிச்செழுதி பார்த்தேன்னு சொன்னா எக்ஸ் சக 2 முழுவதின வர்க்கம் விரிச்செழுதி பார்த்தேன்னு சொன்னா இவர் எங்களுக்கு வருவார். அப்ப இங்கால என்ன வர போகுது? 12. ஏனி வர்க்கம் இங்கால போனா என்னவா மாறும்? எங்களுக்கு வர்க்க மூலம். அப்ப எக்ஸ் சக 2 வர்க்க மூலத்துக்குள்ள 12. நீங்களா வர்க்க மூலம் எடுத்தா கட்டாயம் சகோசைய எடுக்க வேணும். சகோசைய எடுக்க வேணும். ரைட்டா? அப்ப இனி எங்களுக்கு விட வந்துட்டு இதே நான் உனக்கு முதலே சொல்லியிருந்தேன் வர்க்க மூலம் 12 வந்தா இந்த மாதிரி நாங்க வெளியால உடைப்போம். அப்ப நீ இப்ப என்ன செய்ய போற? நீ உடைச்செழுதிகளை வந்து பார். என்ன எங்களுக்கு எக்ஸ் சமன் என்ன எங்களுக்கு சமன் சகோசைய என்ன எங்களுக்கு வர்க்க மூலத்துக்குள்ள 4 தர 3. எங்களுக்கு ஐடியா வந்து எங்களுக்கு 12க்கு நேரடியாக எங்களுக்கு விட தெரியாது. அப்ப அவங்க என்ன தந்து வச்சுக்காங்களோ அவர் தான் வர்க்க மூலத்துக்குள்ள இருக்க வேண்டிய ஆள். வேற ஒருத்தரும் இருக்க முடியாது. அப்ப என்ன வர்க்க மூலம் 3 தந்து வச்சுக்கானே. அப்ப அவரை தான் நாங்க இங்க கொண்டு வரணும். அப்ப இந்த கூட்டுப்புற சகரன் என்ன செய்யும்? அந்த கழிவிட போது -2 ஆயிரும். அதை அப்படியே வச்சு கொள்ளுங்க.
அப்ப சகோசை என்னது 4 வழியா 2 வர்க்கமூலம் 3 மைனஸ் 2. சிலது என்ன செய்யணும்னு சொன்னா இங்க இருக்கிற ரெண்டையும் இங்க இருக்கிற ரெண்டையும் கழிச்சு போட்டு சில இங்க சைன 2 இருக்கு, இங்க மைனஸ் 2 இருக்குது. கழிச்சு போட்டு என்ன செய்யணும்னா வர்க்கமூலம் 3 2 படியே போட்டு நிப்பானுங்க. இல்லடா என்னண்ணே? அதாவது என்ன, எங்களுக்கு 2a-யோட 2 கழிபடாது. அதாவது 2 வர்க்கமூலம் 3-ஓட 2 கழிபட மாட்டேன். அதாவது இவரே நீ என்ன செய்யணும்னா ஒரு அட்சர அணிந்த கோயா பார்த்துக்கொள்ளு. இப்ப 2a என்றவரோட இன்னொரு என்ன எங்களுக்கு 3a-யோ அல்லது மைனஸ் 5a-யோ இவரான எங்களுக்கு என்ன செய்யும் கூட்டுப்படும் கழிவிடும். 2a-யோட இலக்கம் 2 எங்களுக்கு என்ன செய்யாது கூட்டுப்படவும் மாட்டது கழிப்படவும் மாட்டது. இதேதான் 2a என்ன செய்ய 2 வந்து கூட்டுப்படுமா கூட்டுப்படாது. 2a-யோட 2 கழிவிடுமா கழிப்பட மாட்டது. அந்த கன்செப்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளு. அதே கன்செப்ட் தான் இந்த இருபடிக்கோவையும் வருவார். ஆனா எங்களுக்கு நட்சத்திரம் இந்த மாதிரி வருதோ அதே விஷயம் தான் நீங்க நட்சத்திரம் சுருக்களை பெருக்கள் பார்த்துருப்பீங்க. சேம் மெத்தட் தான். அப்ப ஒரு சக எடுத்தோம்னு சொன்னா என்ன வரும்? எக்ஸுக்கு 2 வர்க்கவளம் 3 பெருமானம் தெரியும் 3 அவங்கள தான் 7 3 மைனஸ் 2 அவ பெருக்கி போட்டுதான். நான் என்ன செய்ய எங்களுக்கு பொட்மா சொல்ற மாதிரி பெருக்கல் பெருக்கி போட்டு தான் கழிக்கணும். நம்ம பெருக்கினீங்கன்னு சொன்னா என்ன வர போகுது? 6 4 3 3 4 6 மைனஸ் 2. அப்ப கழிச்சோம்னு சொன்னா 1 4 6 வரப்போகுது. சக எடு கேட்கல. அதே சய எடுத்தீங்கன்னு சொன்னா என்ன சய எடுத்தோம்னு சொன்னா எக்ஸ் சமன் இதுக்கு முன்னுக்குள்ளதான் மாறப்போகுது என்ன. அப்ப என்ன எங்களுக்கு இதுக்கு முன்னுக்குள்ள என்ன எங்களுக்கு மைனஸ் 2 தர 1.73 மைனஸ் 2. அப்ப பெருக்கணும்னு சொன்னா -3.46 மைனஸ் 2. அப்ப என்ன வரப்போகுது? -5.46. எக்ஸின் பெருமானம் 2 விட வந்திருக்கு. அப்ப இதுல வந்து எந்த விட வருமன்றது நீங்க தான் எடுக்க வேணும். அப்ப எந்த விட எங்களுக்கு வருமன்றதை நாங்க கண்டுபிடிக்கிறது பாருங்க. இந்த ஆகலும் குறைஞ்ச பக்க நிலவங்களுக்கு என்ன எக்ஸ கொண்டு தான் இருக்கு. இந்த எக்ஸ கொண்டு அப்ப கட்டாயம் எங்களுக்கு என்ன ஒரு செவ்வகத்தின்யோ சதுரத்தின்யோ பக்க நிலம் வந்து எங்களுக்கு மைனஸ்ல வர போறது கிடையாது. இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தேன்னு சொன்னா -20 மீட்டர், -1 கிலோமீட்டர், -8 கிலோமீட்டர் மாதிரி பார்த்தனாங்க சொன்னது கிடையாது. அப்ப என்ன விஷயம்னு சொன்னா மைனஸ்ல எங்களுக்கு பெறுமதி வராது. ஏன்னா நீளம் அகலங்கள் எங்களுக்கு என்ன செய்ய மைனஸ்ல வராது. அப்ப இதுல வந்து எங்களுக்கு எக்ஸ்ன்றது நேரடியாகவே இல்லை. எங்களுக்கு ஒரு பக்கத்து நீளம் எக்ஸ் இருந்திருக்குமான்னு சொன்னா சொல்லியிருப்பேன் நாங்க என்ன ரைட் ஒரு பக்கத்து நீளம் எக்ஸ் இருக்குது. அப்ப எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் 0 மாதிரி, அதாவது எக்ஸ் வந்து என்ன 0-த்தை விட பெருசாக இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க அதுக்கான மைனஸ்ல வந்து பெருமதி விட்டுருப்போம். ஆனா இங்க நாங்க என்ன செய்யணும் சொன்னா ஆகலும் குறைஞ்ச பக்கம் வந்து எக்ஸக உண்டாகி இருக்கிறதால நாங்க எக்ஸக உண்டன்றவரை எடுத்து நாங்க பிரதியிட போறோம். அப்ப எக்ஸக உண்டன்றவருக்கு நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா எக்ஸின் பெருமதி -5.46 எடுத்து சக உண்டை நாங்க போட்டோம்னு சொன்னா விட வரப்போகுது -4.46. அப்ப நீங்க சொல்லணும் எக்ஸக உண்டனர் கட்டாயம் வந்து பூச்சித்தட பெருசா இருக்கணும். ஒரு பக்கத்துல நீளம் எல்லாம் பூச்சிட்டு பெருசா இருக்கணும். ஆனா இங்க என்ன வருது எங்களுக்கு எக்ஸ் வந்து எக்ஸ கொண்டு வந்து என்ன வருதுன்னு சொன்னா -4.4 இருக்காது. ஆகவே எக்ஸ் வந்து நோட் ஈக்குவல், அதாவது எக்ஸ் வந்து சமன் இல்லை எங்களுக்கு என்னது -5.46. அப்ப எக்ஸ் சமன் எங்களுக்கு என்ன விட 1.46 தான் எக்ஸ். அப்ப இந்த விஷயம் எங்களுக்கு என்ன சொல்லணும் எங்களுக்கு இந்த பெருமதி வராது இவர்றான் வெறுமன்ற விஷயத்த நாங்க இந்த இடத்துல நாங்க சொல்லணும். அதுக்கு ஒரு மார்க்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப அந்த விஷயத்த நாங்க என்ன செய்யலாம் அந்த இடத்துல சொல்ல வேண்டி இருக்குண்டா. அவன் இதுல கேட்டால் எக்ஸிலான சாம்பாட்டை ஆக்கி அதனை தீர்த்து எக்ஸின பெருமானத்தை முதலாம் தசமானத்தை கண்டு அதிலிருந்து சதுரத்தின் ஒரு பக்கத்தின் நீளத்தை காணலாம். அப்ப சதுரத்தின்டையும் ஒரு பக்கத்தின் நீளம் முதலாம் தசமானதுல காணலாம். அப்ப நான் என்ன செய்ய 1.46 சொல்லி வச்சுக்கலாம். அப்ப எக்ஸின பெருமதி எங்களுக்கு என்ன வரப்போகுது? அதாவது எக்ஸ் சமன் முதலாம் தசமான 1 எங்களுக்கு 5 ஆயிருக்கு 1.5. அப்ப சதுரத்தின் நீளம் என்ன எக்ஸாக 3 அல்ல. அப்ப பிறகு என்ன வரப்போகுது 1.5ஓட 3 கூட்டுப்பட்டா என்ன வரப்போகுது 4.5. அப்ப சதுரத்தின் விட எங்களுக்கு என்ன வரப்போகுது ஒரு பகுதி நீளம் 4.5 ஆக இருக்கு. விளங்குதா? 4.5. ஓகேடா? சரியா? அப்ப பார்த்துக்கொள்ளு என்ன மாதிரி ஐடியான்ற விஷயத்த பார்த்துக்கொள்ளு. இந்த எங்களுக்கு என்ன மாதிரி எங்களுக்கு வரப்போகுதுன்ற விஷயத்த நீங்க பாக்குறீங்க. அது என்ன மாதிரி வேணும்னு சொன்னா எங்களுக்கு நிலட்டப்பட்ட பகுதியின பரப்பளவுன்றது மொத்த சதுரத்தின பரப்பளவுல இருந்து இந்த செவ்வகத்தின பரப்பளவை கழிக்கணும். அப்ப அதைத்தான் நாங்க இங்க செய்யறோம். அப்ப என்ன செய்யுங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து எக்ஸாக 3 தான் எங்களுக்கு என்ன சதுரத்தின பரப்பளவு. அப்ப எக்ஸால இவரை பெருக்கிறீங்க. பிறகு என்ன செய்றீங்க சக 3ஆல அவரை பெருக்கிறீங்க. பெருக்கி எடுக்க எங்களுக்கு என்ன இந்த மாதிரி எங்களுக்கு வரப்போறேன். இந்த மாதிரி எங்களுக்கு இங்க வரப்போகுது. அவ அவர் சுருக்கைகள் எங்களுக்கு என்ன வரப்போகுது இந்த மாதிரி வருவார்.
அப்ப அதே மாதிரி இங்கால இருக்கிற நீங்க என்ன செய்ய பிரேக்கெட் நீங்க சுருக்கிறீங்கன்னு சொன்னா இவர் வரைக்கல. அப்ப கழிச்சு நாங்க ஃபைனலா கொண்டு வரைக்கும் இந்த மாதிரி வருது. ஆனா என்ன சில எங்களுக்கு ஒரு இருபடி சமன்பாட்டை உருவாக்க சொல்லி பாருங்க என்ன எங்களுக்கு தீர்த்து அதாவது என்ன எங்களுக்கு இங்க அடிப்படையில எக்ஸிலான ஒரு இருபடி சமன்பாடு சமன்பாடுன்னு உருவாக்கட்டா. இருபடி சமன்பாடுன்னு சொன்னா எங்களுக்கு என்ன இதுதான்டா, அதாவது இந்த வர்க்கம் சில வர்க்கம் பாடுதான் இருபடி, அதாவது 2 படியில வரப்போகுது அதைத்தான் சொல்றானுங்க. அப்ப எங்களுக்கு என்ன இவரும் ஒரு சமன்பாடு தான். ஆனா நாங்க என்ன செய்யறோம், எளிய சமன்பாடை உருவாக்குறதுக்காக மேலும் நாங்க சுருக்கி இந்த மாதிரி கொடுக்க போறோம். சரி நம்ம இதுல விட்டா எங்களுக்கு என்ன மார்க்ஸ் வரான மார்க்ஸ் வருது, ஆனா சில வழியில எங்களுக்கு சுருக்களுக்கான மார்க்ஸ் இல்லாம போயிடும். அப்ப நான் என்ன ஃபைனலா சுருக்கி கொடுப்போம். சுருக்கி கூட என்ன செய்யறோம் நாங்க, அதாவது நிறைவர்க்கமாக்குறதுல செஞ்சு வர்றோம். Right? அதே சமன்பாடை நீங்க உருவாக்க போறீங்கன்னு சொன்னா இந்த இதுல எங்களுக்கு என்னது சமன்பாடு உங்களுக்கு தெரியும் என்ன, எங்களுக்கு இதுல வந்து என்னது எக்ஸ் வர்க்கம் சரி சக 4x -8 சமன்பாடு. அப்ப என்ன எங்களுக்கு ஏ மாதிரி என்ன இருக்கு, எக்ஸுக்கு முன்னுக்குள்ள என்ன இலக்கம் இருக்குது, எதுவுமே இல்லாட்டி கொண்டு அப்ப ஏ சமன் 1, பி சமன் என்ன எங்களுக்கு எக்ஸுக்கு முன்னுக்கு அப்ப என்ன வரப்போகுது பி சமன் 4, சி சமன் -8. அப்ப சாம்பாடுல கொண்டு போய் பிரதியிட்டு விட்டீங்கன்னு சொன்னா என்னது எங்களுக்கு சாம்பாடு எக்ஸ் சமன் மைனஸ் பி சகோசய வர்க்க மூலத்துக்களை பி வர்க்கம் -4ac × 2a. அப்ப இவரை சுருக்கி எடுத்துட்டு வந்தீங்கன்னு சொன்னா இதுல நான் பிரதியிட்டு சுருக்கிட்டு வரைக்கல, கஷ்டப்பட்டு தான் சுருக்கிங்க. அப்ப கஷ்டப்பட்டு சுருக்கி கொண்டு வரைக்கல இந்த விட எங்களுக்கு வருண்டா நேரடியாக என்ன செய்யும் எங்களுக்கு இந்த விட வந்து நாங்க அங்க இருந்து கஷ்டப்படுது. இதுல பாத்தீங்கன்னா 2 ஸ்டெப்ஸ்ல எங்களுக்கு விட வந்துட்டு இப்ப இந்த சக 2 கொண்டு -2 இங்க